தமிழக சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் தவேக தலைவர் விஜய் போட்டியிடுகிறார். ஏற்கனவே பெரம்பூர் தொகுதியில் தனது வேட்புமனுவை கடந்த திங்கட்கிழமை மார்ச் 30ஆம் தேதி அவர் தாக்கல் செய்ய நிலையில், இன்னும் சற்று நேரத்தில் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்ய இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதற்காக அவர் வருகை தரக்கூடிய நிலையில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பக்ருதீன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் பக்ருதீன், கூடுதல் விவரங்கள். அதாவது தமிழக வெற்றி கழக கட்சியின் சார்பில் கட்சியின் தலைவர் விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார் என்று நாம் ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஏற்கனவே பெரம்பூர் தொகுதியில் அவர் வேட்புமனு தாக்கலை செய்திருக்கிறார். இந்நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதியில் அவர் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று அதற்கான வேட்புமனுவை தாக்கல் செய்ய தற்போது சென்னையிலிருந்து திருச்சிக்கு விமானம் மூலம் வருகை தந்த அவர் விமான நிலையத்திலிருந்து தற்போது சாலை வழியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. முன்னதாக விமான நிலையத்தில் தமிழக வெற்றி கழக கட்சியின் தொண்டர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு வழங்கினார். தொடர்ந்து அந்த பகுதியிலிருந்து அதாவது பாலக்கரை, அதாவது கோட்டம் 2 பகுதியில அந்த வேட்புமனு தாக்கல் என்பது செய்கிறார். அதற்காக வந்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே திருச்சி மாவட்ட காவல்துறை, அதாவது திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்திலும் மற்றும் தேர்தல் அலுவலர்களிடம் இந்த அனுமதிக்கென மனு வழங்கப்பட்டிருந்தது. அதற்காக 50க்கும் மேற்பட்ட நிபந்தனைகளுடன் இன்று அவர் வருகை தரக்கூடிய காட்சியை தான் பார்க்க முடிகிறது. இங்கு வருகை தந்து அந்த வேட்புமனு தாக்கலை செய்கிறார். தொடர்ந்து வேட்புமனு தாக்கலை செய்துவிட்டு மரக்கடை பகுதியில் அவர் அந்த பிரச்சாரத்தையும் மேற்கொள்கிறார் என்று அறிவிக்கப்பட்டது. அதற்கான ஏற்பாடுகளும் தற்போது தயார் நிலையில் இருக்கிறது. இதற்காக 600க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு இந்த பகுதியில் அதிக அளவு பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தேர்தல் விதிமுறைக்காக அந்த 100 மீட்டர் வரை உள்ளே வரக்கூடாது என்பது விதியாக இருக்கிறது. அந்த விதிமுறைப்படி தற்போது வேட்புமனு தாக்கல் செய்யும் வருபவர்களிடம் உரியவர்கள் வர வேண்டும் என்பதற்காக அந்த அடையாளப்படுத்தி அதற்கான வேலைகளும் தற்போது நடந்து முடிந்து தற்போது வரக்கூடிய காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழக கட்சியினர், அதாவது ஏற்கனவே அவர் இந்த பிரச்சாரம் செய்ய ஈடுபடுவார் என்று அறிவிப்பு வந்தவுடனே இந்த பகுதியில அதிக அளவு ஆர்வத்துடன் இந்த தொண்டர்கள் இந்த காட்சியை பார்க்க முடிந்தது. 50க்கும் மேற்பட்ட நிபந்தனைகள் இருந்தாலுமே இந்த பகுதியில தற்போது அவர் எந்த மாதிரியான விஷயங்களை பேசுகிறார். ஏனால் ஏற்கனவே மக்கள் சந்திப்பு என்ற நிகழ்ச்சியில் தமிழகத்தில் சுற்றுப்பயணம் அறிவிக்கப்பட்ட முதல் முறையாக இந்த திருச்சியில் தான் அவர் இந்த பிரச்சாரத்தையே துவங்கினார். அந்த அளவிற்கு இந்த மரக்கடை பகுதியில இன்று அவர் வேட்பாளராக எந்த மாதிரியான வாக்குறுதிகளை முன்வைக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். தற்போது இருக்கக்கூடிய காட்சி திருச்சி விமானத்திலிருந்து இந்த பகுதி, அதாவது மரக்கடை பாலக்கரை அருகே இருக்கக்கூடிய 2 பகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்ய வருகை தரக்கூடிய காட்சியை பார்க்கிறார். இந்த பகுதியில வேட்புமனு தாக்கல் செய்து மரக்கடை பகுதியில பிரச்சாரம் மேற்கொண்டு இருக்கிறார். பக்ருதீன், தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார் விஜய். அதனைத் தொடர்ந்து திருச்சி மரக்கடை பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார். சரியாக 12 மணியில் இருந்து மாலை 4 மணி வரை அந்த தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில சரியாக எத்தனை மணிக்கு அவர் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார்? அதே போல என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? காவல்துறை தரப்புல என்னென்ன கட்டுப்பாடுகள், நிபந்தனைகள்லாம் விதிக்கப்பட்டிருக்கு? தமிழக வெற்றி கழக கட்சியின், அதாவது அவர்கள் நிர்வாகிகள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அவர்கள் பல்வேறு மாவட்டங்கள் தான் அந்த கரூர் அந்த அளவுக்கு எப்போதுமே அவர் வாகனத்தை முன் வர வேண்டாம், அதே போன்று உள்ளிட்ட நிபந்தனைகள் என்பது வழக்கமாக இருந்தாலும் இந்த முறை தேர்தல் நடைமுறை என்பதால் அதிக அளவு கட்டுப்பாடு என்பது அவர்கள் இருக்கிறது. அதையும் தாண்டி தற்போது ஆங்காங்கே இருக்கிறார்கள். மூலம் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பக்ருதீன். திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடுவதற்கான தனது வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக தற்பொழுது திருச்சி மாவட்டத்திற்கு தவேக தலைவர் விஜய் வருகை தந்திருக்கிறார். முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் இருந்து சரியாக காலை 9 மணிக்கு புறப்பட்ட தவேக தலைவர் விஜய் தற்பொழுது திருச்சி மாவட்டத்திற்குள் வந்தடைந்திருக்கிறார். அவர் சாலை மார்க்கமாக தற்பொழுது விமான நிலையத்தில் இருந்து தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ய சென்றிருக்கிறார். அவருக்கு சாலையின் இருபுறங்களிலும் தவேக தொண்டர்கள், பொதுமக்கள் உற்சாகமாக வரவேற்பு அளித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சரியாக நண்பகல் 12 மணி அளவில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்வார் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக அவர் சென்று கொண்டிருக்கிறார். அதன் காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
தமிழக சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் தவிக தலைவர் விஜய் போட்டியிடுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்நிலையில் கடந்த திங்கட்கிழமை, அதாவது மார்ச் 30ஆம் தேதி பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுவதற்கான தனது வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் இன்று திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக திருச்சிக்கு தவிக தலைவர் விஜய் வருகை தந்திருக்கிறார். தற்பொழுது ரோட் ஷோ மேற்கொள்ளக்கூடிய அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பக்ருதீன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் பக்ருதீன், கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. தமிழக வெற்றி கழக கட்சியின் சார்பில் கட்சியின் தலைவர் நடிகர் விஜய் இன்று அதாவது திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடுவதற்காக அந்த வேட்புமனு தாக்கலை தற்போது செய்ய வருகை தந்திருக்கிறார். இன்று காலை சென்னையில் புறப்பட்ட அவர் விமானம் மூலம் புறப்பட்ட அவர் திருச்சி வருகை தந்து திருச்சி விமான நிலையத்திலிருந்து தற்போது சாலை வழியாக அவருடைய காட்சியை பார்க்க முடிகிறது. ஏற்கனவே தமிழக வெற்றி கழக கட்சியின் பல்வேறு அதாவது கடவுள் சம்பவத்துக்கு பிறகு அவர்களுக்கு பாதுகாப்பு என்பது, கட்டுப்பாடு என்பது அதிகமாக நிபந்தனைகள் என்பது விதிக்கப்பட்டது. அதே போன்றுதான் திருச்சி மாநகரில் இந்த வேட்புமனு தாக்கல் என்பது அவர் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது அவர்களுக்கு எந்த மாதிரியான நிபந்தனைகள் என்பது அனுமதி என்பது கேட்டு கடிதம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அனுமதி வழங்கப்பட்டு 50க்கும் மேற்பட்ட நிபந்தனைகளும் அவர்களுக்கு உள்ளடக்கி வழங்கப்பட்டிருக்கு. அது குறிப்பாக வாகனத்தில் முன்னும் பின்னும், அதாவது வாகனங்களுக்கு முன்னும் பின்னும் இருசக்கர வாகனம் மற்றும் அதிக வாகனங்கள் வரக்கூடாது. தேவையான குடிநீர் வசதி, மருத்துவ வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்பாடு செய்ய வேண்டும். குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு அனுமதி இல்லை. இதே போன்று பல்வேறு கட்டுப்பாடுகள் இந்த இடத்தில் அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கர்ப்பிணி பெண்கள், சிறுவர்கள், சிறுமியர்கள், பள்ளி மாணவ மாணவர்கள், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், உடல்நலம் குன்றியவர்கள் மற்றும் பொதுமக்கள் நேரில் வந்து கலந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும். சமூக வலைதளம் மற்றும் தொலைக்காட்சி நேரங்களை கண்டு அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் மட்டுமே அனுமதிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டு அதில் ஒத்துழைப்பு வைத்து அதில் கையொப்பமிட்டுதான் இந்த அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதன்படி தற்போது இந்த வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கும் மாநகராட்சி மன்றம் 2 அலுவலகத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் மூத்த நிர்வாகிகள் தற்போது இந்த பகுதியில் வருகை தரக்கூடிய காட்சியை பார்க்கிறது. முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன், கிருஷ்ணன் மற்றும் தேர்தல் பார்வையாளர்கள் அவர்களுடன் இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் என வருகை இருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. இவ்வாறு இந்த பகுதியில் எல்லாமே மரக்கடை பகுதியில அவர் இந்த வேட்புமனு தாக்கலை முடிச்சுட்டு அந்த இடத்துல பரப்புரை செய்ய இருக்கிறாரு. அந்த பரப்புரை செய்யக்கூடிய பகுதியிலும் தற்போது காவல்துறையில் முழு கட்டுப்பாட்டிலே இருக்கிறது என்று கூறலாம். அந்த பேரிகார்டு தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பாதுகாப்பு வலயத்துக்குள், அதாவது தொண்டர்கள் அந்த போலீசாரை மீறி வெளியே வர முடியாத அளவிற்கு அவர்களுக்கான பாதுகாப்பு என்பது அந்த பகுதியில் இருக்கிறது. இந்த பகுதியில் வந்துதான் அவர் அந்த தேர்தல் பிரச்சாரம் என்பதை மேற்கொள்ள இருக்கிறார். ஏற்கனவே அவர் திருச்சிக்கு முதல் முறையாக, அதாவது ஏற்கனவே வந்து சென்றிருக்கிறார். அதாவது மக்கள் சந்திப்பு நடத்தும் போது அவர் முதலாக தேர்ந்தெடுத்த இடம் திருச்சியாக இருக்கிறது. திருச்சி கிழக்கு தொகுதியில் தான் அவர் உரை நிகழ்த்தி அதன் பிறகு உள்ளிட்ட பல்வேறு டெல்டா மாவட்டமாக சரி உள்ள பல்வேறு மாவட்டங்களுக்கு அவர் சென்றிருக்கிறார். அதன்படிதான் இன்று அந்த தேர்தல் வேட்புமனு தாக்கலை செய்துவிட்டு தேர்தல் பிரச்சாரத்தை இங்கு துவங்கியிருக்கிறார். கிழக்கு தொகுதியில் என்னென்ன அடிப்படை வசதிகள் வேண்டும், கிழக்கு தொகுதியில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கின்றது என்று ஏற்கனவே அவர் பேசியிருந்தாலும் இன்று வேட்பாளராக அவர் என்ன உரையாற்ற இருக்கிறார் என்ற ஒரு கேள்விதான் எழுகிறது. அதை இன்னும் சற்று நேரத்தில் அவர் உரையாற்றுவதை நாம் பார்க்க முடியும். குறிப்பாக இந்த கிழக்கு தொகுதியில் மக்கள் வைக்கும் கோரிக்கைகள் என்னென்ன, அவர்கள் எதுவாறு இதுவரை அவர்கள் ஆராய்ந்து இந்த வேட்புமனு தாக்கலுக்கு பிறகு அவர் என்ன மாதிரியான பேச இருக்கிறார் என்று நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து தற்போது அவர் இந்த வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய இடத்திற்கு விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு இந்த பகுதிக்கு வருகக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. வழிநெடுகிலும் தொண்டர்கள் போலீசார் பாதுகாப்பு வலயத்துக்குள் நின்று அவர்களை கையசைத்தவாறு வந்து கொண்டிருக்கிறார். மேலும் இந்த பகுதிக்கு வந்தடைய இன்னும் 1/2 மணி நேரத்தில் இந்த பகுதிக்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அருணேஷ்.